தொன்று தொட்டு கிராமப்புறங்கள்ல கூட இந்த மூலிகைய பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ரிசர்ச் நெறைய இந்த மூலிகைகள் மேல நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து மஞ்சக்காமாலைக்கு பயன்படுதா? அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பயன்படுதா? இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே உடல்ல வேறு என்னென்ன பிரச்சனைக்கு நடந்துட்டு இருக்கு? மருந்தாகவும் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நெறைய மருந்துகள நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அன்றைக்கே பல 100 வருடங்கள் முன்னாடியே சித்தர்கள் நமக்கு இந்த மூலிகைய நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த முழு தாவரமுமே, இந்த மூலிகையோட வேர் பகுதியிலிருந்து முழு தாவரமுமே அதிக நன்மை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, கீழாநெல்லிங்க. கீழாநெல்லி பரவலா உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை. சரியான முறையில இந்த கீழாநெல்லிய எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய அதனுடைய நன்மைகள நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? எந்த நோய்க்கு எத்தனை நாள் பயன்படுத்தலாம்? முக்கியமா இத எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மருத்துவ ஆலோசனையோட எடுத்துக்கணும்? பொதுவா சித்தர்கள் நெறைய மூலிகைகள சொல்லியிருக்காங்க இல்லையா? வயல் ஓரங்கள்லயும் சரி, ஈஸியா நம்ம வந்து நடைபாதை போயிட்டு இருக்கிறோம்னா, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியோட பயன்பாடுகள் சித்தர்கள் நெறைய சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா காமாலைக்கு எங்கெங்கேயோ போய் நமக்கு வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? எங்கெங்கேயோ போய் நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். எனக்கு பலனே கிடைக்கலைங்க. அப்ப காமாலை நோய் குணமாக நான் என்னங்க பண்ணலாம்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான காயகல்ப மருந்துங்க.